சரவணன், பெரம்பூர் தொகுதியில் விஜய் எதிர்த்து திலகமாமா போட்டியிடுகிறார். அதே போன்று பிரேமலதா விஜயகாந்தை எதிர்த்தும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சௌமியா அன்புமணியும் இதில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த தொகுதிகளெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போ இதில் பார்க்கப்பட வேண்டியிருக்கு? நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக தான் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று தினம் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். அதே போல அந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக 2001ஆம் ஆண்டு அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிருந்தார். மங்களூர் தொகுதியில் போட்டியிருந்தார். அப்போ திமுக தலைமையிலான கூட்டணியில. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் கழித்து 2016ஆம் ஆண்டு தான் காட்டுமன்னார் கோவில், அப்போது மக்கள் நல கூட்டணி அமையப்பட்டிருந்தது. காட்டுமன்னார் கோவிலில் நேரடியாக போட்டியிட்டிருந்தார். அதில் அவர் வெற்றி வாய்ப்பு பெறவில்லை. தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது 2026இல் நேரடியாக காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கக்கூடிய தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்பு சோழன் என்பவர் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக தொல் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து களம் காண இருக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி. அதே போல விருதாச்சலத்தில் திமுக கூட்டணியில தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். அவருக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக முக்கியமான மாவட்ட பொறுப்பு நிர்வாகியும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை தமிழகம் முழுவதுமே உற்று நோக்கக்கூடிய தொகுதி பெரம்பூர். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக பெரம்பூர் தொகுதியில் களம் காண இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பெரம்பூர் தொகுதியில் 2016ஆம் ஆண்டு அனைத்து தொகுதிகளிலுமே, அதாவது அன்புமணி தலைமையிலான கட்சி நேரடியாக 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளில் நேரடி யாருடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து தேர்தலை களம் கொண்டார்கள். அப்போது பெரம்பூர் தொகுதியில் கட்சியினுடைய சார்பில் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டிருந்தார். அதுக்கு முன்பும் எந்த விதமான வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரம்பூர் இருக்கப்பட்ட நிலையில் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் கூடிய மூவரில் ஒருவரான திலகமாமா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் திண்டுக்கல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் முன்னணி நிர்வாகி என்ற அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு பெரம்பூர் தொகுதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பல்வேறு தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக 2 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தார்கள், அதிமுக 2 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தார்கள். உட்பட பல்வேறு கட்சிகளுக்கும் தொகுதியில் ஒதுக்கப்பட்டாலும் பெரம்பூர் தொகுதி தமிழகம் உற்று நோக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அதே போல தருமபுரி, விருதாச்சலம், காட்டுமன்னார் கோவில் என்று அதிமுக கூட்டணியில் முக்கியமான 4 தொகுதிகள் இந்த கூட்டணியில் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை போட்டியிட்டவர்களுக்கு மீண்டும் இந்த முறை யாராருக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? அதில் குறிப்பாக நம்ம இப்போ தருமபுரி, ஜெயங்கொண்டம் போன்ற பகுதியெல்லாம் பாமகவுக்கு செல்வாக்கு மிகுந்த பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதியெல்லாம் வேட்பாளர்கள் தேர்வு என்பது எப்படி செய்யப்பட்டிருக்கு? கடந்த முறை பொறுத்தவரை அன்புமணி ஆதரவாளர் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவகுமார் அவர்கள், அதே போல வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருந்தார். ஜெயங்கொண்டம் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிருந்தார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி போட்டியிட்டு சொற்ப அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார். அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை திலகமாமா அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருந்தார். அவருக்கும் இந்த முறை மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சதாசிவம், சிவகுமார் உட்பட 2 எம்எல்ஏக்களுக்கும் மீண்டும் அன்புமணி அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். அதே போல புதுமுகம் 15 வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 4-5 பேர் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சியில. மீதமுள்ள நபர்கள் அனைவருமே கட்சியில் முன்னணி பொறுப்புகளில் இருந்து, மாவட்ட அளவில் முன்னணி பொறுப்புகளில் இருந்தாலும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் இந்த வேட்பாளர் தேர்வை நடத்தியிருக்கிறார். வேட்பாளர் தேர்வில் கிட்டத்தட்ட முதல் பட்டியல் வெளியான அன்றே 2ஆம் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கழித்து தான் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அனைத்து நிர்வாகிகளுக்கும் பட்டதாரி அடிப்படையில், மருத்துவர், சட்டம் படித்தவர்கள், பட்டதாரிகள், பொறியாளர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர் தேர்வு நடைபெற்றிருக்கிறது. அதே போல எதிர் கட்சியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வகையில் தான், டப் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வேட்பாளர் தேர்வை அன்புமணி ராமதாஸ் தீவிரம் காட்டியிருக்கிறார்.